நான் வந்து குக் பண்ணலாம் வாங்க சாப்பிடலாம்னு கூப்பிட்டா நான் குக் பண்ணி முடிக்கும் போது வந்திருக்கீங்க வீட்டுக்கு. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம், சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? டிஷர்ட் எல்லாம் அதே கலர்ல இருக்குன்னு நினைக்காதீங்க, குளிக்கலன்னு நினைக்காதீங்க. குளிச்சுட்டேன், இது வேற டிஷர்ட் அது வேற டிஷர்ட். நம்மளா பாருங்க, இதுல பிரிண்ட் இருக்கு. சட்டை எங்கனே வாங்குனீங்க? ஏப்பா டிசைன் சூப்பரா இருக்கு. ஜிம்முக்கா என்ன இருக்கு? ஜிம்முக்கு போறீங்க? அக்கா தம்புஸ் எல்லாமே இருக்காங்க. இப்படி தெளிவா பேசணும். இவர் வந்து முட்டை இல்ல, முட்டை வந்து தொட்ட கரண்டில கூட சாப்பாடு சாப்பிட மாட்டாத அளவுக்கு ஒரு வெஜிடேரியன் ஆமா அவரு. அப்படிதான் சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்சம் ஆச்சாரம் பாத்து படாது படாது படாது. இது லெவன் பாத்துட்டீங்களா? 11 10க்கு அப்புறம் வருமே அதுவாடா? காமெடி கோவம் வரா மாதிரி காமெடி பண்ணாத. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சங்கீதா சேஸ் ஆஃப்டர் லாங் டைம். நம்ம சேனல் ஆரம்பிச்சதுல இருந்து நானா ரெக்கார்ட் பண்ற ஒரு 3வது வீடியோன்னு நினைக்கிறேன், 4வது வீடியோ. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சேனலோட கேமராமேனும் இல்லை, நம்மளோட வீட்டோட கேமராமேனும் இல்லை. ஸோ 2 பேரும் இல்லாதனால நானே வந்து ஓனா வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி, சரி ஓகே ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஒரு இன்ட்ராக்ஷன், ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஒரு கனெக்ட் ஆகி அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ற வீடியோ. ரொம்ப சாரி, 2 weeks ஒன்ஸ் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால சரி ஓகே இன்னைக்கு ஒரு குட்டி vlog மாதிரி ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கேன். ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு ஒரு 2 தம்பிங்களை இன்வைட் பண்ணிருக்கேன். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச தம்பி தான், நீங்க பாத்திருப்பீங்க. எனக்கு எப்பவுமே ஜென்ரலா நான் சொல்லுவேன், ஸோ தனியா வந்து எனக்கு சமைச்சு சாப்பிடுறது ஒரு பெரிய 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 கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். அதனால சரி யாராவது வராங்க அப்படின்னா எனக்கு வந்து சமைக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். தனியா தான் நான் பாட்டுக்கு ஒன்றும் சாப்பிட மாட்டேன், அப்படி இல்லைன்னா ஏதோ இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிப்பேன். அதனால நான் சமைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணனால நான் கால் பண்ணி சரி வீட்டுக்கு வாங்க சமைக்கலாம் சாப்பிடலாம் சேர்ந்து சாப்பிடலாம். நம்ம ஆள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஐயனாத்துறையில பயங்கர பிஸியா இருக்காரு. சுத்தமா வந்து டைமே இல்லை, வீட்டுல இருக்கிறதுக்கும் சமைச்சு கொடுத்து சாப்பிட்றதுக்கு சுத்தமா டைமே இல்லை. அதனால சரி ஓகே தனியா இருந்து போர் அடிக்குது, நம்மளா சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு தம்பிங்க 2 பேரும் இன்வைட் பண்ணிருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து அவங்க வரப்போறாங்க. அதனால அவங்க வரதுக்கு முன்னாடி நம்ம குளிச்சு ரெடி ஆயிட்டு சும்மா ஒரு வெஜ் தான், பெரிய இது கிடையாது, எக் வச்சு ஒரு குழம்பு செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு இன்னைக்கு வந்து டே அப்படியே ஓட்டலான்னு பிளான் பண்ணிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணணும். ஸோ எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம், நேச்சுரலா ஒரு விஷயம் பண்ணுவோம்ல, ஸோ அதை வந்து இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். ஸோ எஸ் this is the time for ஸ்கின் கேர் ரொட்டீன். காலைல எந்திரிச்சுமே நம்ம மறக்காம பண்ற ஒரு விஷயம், நம்ம சேனல் பாக்குற எல்லாருக்குமே தெரியும் என்ன அப்படின்னா, ஸ்கின் கேர் பண்றது. முக்கியமா ஒரு பொடி நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அந்த பொடியை வச்சு இன்னைக்கு வந்து கடுக்காய் பொடி கிடையாது, ஸோ அதனால ஜாதிக்காய் பொடி. கடுக்காய் இல்லை அப்படின்னா ஜாதிக்காய் பொடி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2மே ஈக்குவல் ரிசல்ட்ஸ் கொடுக்கும் ஃபார் ஆக்னி அண்ட் பிளாக் ஸ்பாட்ஸ், டார்க் சர்க்கிள், பிக்மெண்டேஷன், ஸ்கின் க்ளோ எல்லாத்துக்குமே இது 2மே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பட் நான் இதுக்கு முன்னாடி ஃபுல்லாவே கடுக்காய் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், காலி ஆயிடுச்சு. ஸோ இப்போ போய் நான் இன்னும் வாங்கல. அதனால இப்போ இருக்கிற ஜாதிக்காய் பொடி அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தா 2யும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி வச்சுப்பேன். ஸோ நிறைய பேர் ஆக்சுவலா கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தாங்க, கடுக்காய்னு பேசிட்டே இருக்கீங்களே, கடுக்காய் கிடைக்கலன்னா ஜாதிக்காய் யூஸ் பண்ணலாமான்னு. தாராளமா யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த அளவுக்கு போட்டிருக்கேன். ஓகே ஸோ இதுக்கு மேல போட்டா கீழே போயிடும், கொஞ்சம் அளவா பார்த்துக்கோங்க. கொஞ்சம் போட்டிருக்கேன்னா எவ்வளோ நிறைய பேர் வந்து எதோட மிக்ஸ் பண்றீங்க நிறைய கேட்டிருந்தீங்க. இங்க பாருங்க ஒண்ணுமே இல்லை, என்கிட்ட என்ன இருக்கோ அதை நான் யூஸ் பண்ணுவேன். ஒன்னு ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா கர்ட் யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் லைட்டா கடுக்காய் வந்து கொஞ்சம் அந்த ஒரு மாதிரி பர்னிங் சென்சேஷன் கொடுக்காது, பட் ஜாதிக்காய் வந்து அது கொடுக்கும். அப்படின்றதுனால நான் கடுக்காய்க்கும் கர்ட் தான் யூஸ் பண்ணுவேன், ஜாதிக்காய்க்கும் கர்ட் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து நம்ம தண்ணியோ இல்ல ரோஸ் வாட்டரோ யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஸோ ஒரு மாதிரி அந்த அப்ளை பண்ற பேஸ்டோட கன்சிஸ்டன்சி வந்து வராது, ஒரு மாதிரி வாட்டரியா இருக்கும். பட் இந்த கர்ட் யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த பேஸ்ட் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ஸோ நீங்க வந்து தண்ணியோ இல்ல ரோஸ் வாட்டர் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை அந்த சைனஸ் இருக்கிற ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து இந்த தயிரை வந்து அவாய்ட் பண்ணுங்க. சில பேருக்கு வந்துட்டு தயிரை அப்படியே லைட்டா ரைஸ்ல போட்டு பசஞ்சு சாப்பிட்டாலே ஒரு 10 நிமிஷத்துல அவங்களுக்கு வந்து கோல்டு வர ஆரம்பிச்சிடும், டொரு மூக்குல இருந்து ஒழுகிட்டு இருப்பாங்க பாவம். ஸோ அவங்க எல்லாம் வந்து இந்த கர்ட் ப்ராசஸ் வந்து அவாய்ட் பண்ணிருங்க. ஸோ எனக்கு ஆஸ் யூஷுவல் எதுவும் பண்ணாது அப்படின்ற தைரியத்துல நான் வந்து இதை வந்து போட்டிருக்கேன். ஸோ எந்த மாதிரி வருதுன்னு பார்த்தோம், இந்த பேஸ்ட் மாதிரி வருதுல, இது வந்து எதுக்கு நான் இதை வந்து வீடியோல காட்டுறேன், நான் நிறைய வாட்டி காமிச்சிருக்கேன். ஏன் திருப்பி வீடியோல காட்டுறேன் அப்படின்னா, நிறைய பேர் எனக்கு வந்து ஜாதிக்காய் யூஸ் பண்றீங்களா, கடுக்காய் யூஸ் பண்றீங்களா, இன்னும் நான் ஏதோ கடுக்காய் வந்து வீடியோ பண்ணும்போது மட்டும்தான் கடுக்காய் பத்தி பேசுறேன்ற மாதிரி நினைச்சிட்டாங்க. அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. ரொட்டீன் லைஃப்ல எப்பவுமே நான் யூஸ் பண்ற ஒரு விஷயம் கடுக்காய், அதுக்கப்புறமா ஜாதிக்காய். கடுக்காய் இல்லைன்றலாம் ஜாதிக்காய் இருந்துதான் அதான் யூஸ் பண்ணிருப்பேன். ஸோ அதனால வந்து என்ன மாதிரி யூஸ் பண்றீங்க அப்படி மாதிரி நிறைய கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இங்க பாத்தீங்களா ஒரு மாதிரி பேஸ்டா இருக்கா. ஸோ இதை வந்து நான் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிடுவேன். இன்னைக்கு கொஞ்சம் கேமரா ஆங்கிள்லாம் கன்றாவியா இருக்கும், இந்த வீடியோவில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கேமராமேன் இன்னைக்கு இல்லை, அவர் வந்து அப்படி சேலஞ்செல்லாம் வேற விடுறாரு. நம்ம இல்லைன்னா நீ வந்து ஒரு வீடியோ எடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சேலஞ்செல்லாம் வேற பண்றாரு. அதனால அப்படி இல்லைன்னு ப்ரூவ் பண்றதுக்காகவே வந்து நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கன்றாவியா இருந்தாலும் பரவாயில்ல பழகிக்கலாம்னு சொல்லி நான் வந்து வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ லைட்டிங்கோ கொஞ்சம் ஆங்கிளோ கன்றாவியா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். இப்போ நான் வந்து கண்ணாடியில பார்த்து அப்ளை பண்ணாம கேமரா பார்த்து அப்ளை பண்றேன்.
இவ்வளவுதான். கொஞ்சம் ஒரு மாதிரி ஜாதிக்காய் வந்து கொஞ்சம் எரிய தான் செய்யும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இதுல எந்த ப்ராப்ளமும் இல்லாதனால நான் டெய்லி அப்ளை பண்ணுவேன். ப்ராப்ளம் இருக்கிறவங்க கொஞ்சம் ரேரா அப்ளை பண்ணுங்க. செட்டே ஆகாதவங்க தயவு செய்து வேற சொல்யூஷன் பார்த்துக்கலாம், விட்டுருங்க. நிறைய பேர் வந்து இன்னுமே எனக்கு வந்து அந்த இதெல்லாம் வருது, லைக் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நிறைய டெர்மட்டாலஜிஸ்ட் போய் கூட எனக்கு செட் ஆகல, பட் நீங்க சொன்ன அந்த கடுக்காய் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, தேங்க்யூ அப்படின்னு. ஸோ அதனாலே நான் இது வந்து ஒரே வீடியோவில் இதை பற்றி பேசி முடிச்சிடணும்னு நினைப்பேன். லைக் போதும் கடுக்காய் நிறைய சொல்லியாச்சு அப்படின்னு நினைப்பேன். பட் மேபி நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், அந்த வீடியோ பார்க்காம இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து ஒரு வீடியோலையுமே இதை வந்து நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறேன். நான் ஒரு 10 minutes கழிச்சு போய் குளிச்சுட்டு வந்துடுவேன். ஸோ அதனால அவ்வளோதான். ஸோ டன், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். ஒரு 10 minutes ஊற வச்சுட்டு அப்படியே போய் குளிச்சுட்டு வந்து நம்மளோட குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, பாய். எஸ், குளிச்சுட்டு வந்தாச்சு. டிஷர்ட் எல்லாம் அதே கலர்ல இருக்குன்னு நினைக்காதீங்க, குளிக்கலன்னு நினைக்காதீங்க. குளிச்சுட்டேன், இது வேற டிஷர்ட் அது வேற டிஷர்ட். நம்மளா பாருங்க, இதுல பிரிண்ட் இருக்கு. சட்டை எங்கனே வாங்குனீங்க? ஏப்பா டிசைன் சூப்பரா இருக்கு. சோ குளிச்சாச்சு. கொஞ்சம் லைட்டா ட்ரையா இருக்கும், பிகாஸ் நம்ம என்ன மாதிரியான ஒரு மாவு மாதிரி என்ன நீங்க ஃபேஸ் பேக் போட்டாலும், கடலை மாவா இருக்கட்டும், கடுக்காய் பொடியா இருக்கட்டும், இல்ல அரிசி மாவா இருக்கட்டும், நீங்க என்ன ஃபேஸுக்கு போடுற ஆளா இருந்தாலுமே அந்ததுமே ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டுருங்க. ஸோ நீங்க என்ன மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்றீங்களோ அந்த மாய்ஸ்சரைசர் போட்டுருங்க. ஸோ நான் வந்து பியூர் ஆரிஜினோட இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்றேன். ஸோ வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டுருங்க, ஸோ தட் உங்களுக்கு அந்த எரிச்சல் வந்து இருக்காது. அப்படி வீட்டுல மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணாதவங்க ஒரு நல்ல நேச்சுரலா ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஆலோவேரா யூஸ் பண்ணுங்க. அது அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் மாய்ஸ்சரைசர் கிடையவே கிடையாது. நிறைய சொல்லியிருப்பேன், பட் எங்கிட்ட இப்போ ஆலோவேரா இல்லை, அதெல்லாம் ஊருக்கு போனாதான் கிடைக்குது. ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஸ்கின் கேர் ரொட்டீன் முடிஞ்சிருச்சு, குளிச்சாச்சு. இப்போ வந்து லஞ்ச் சமைக்க போறோம். லஞ்ச் சமைச்சிட்டு என்ன சமைச்சிருக்கேன்னு காட்டுறேன். நான் சொன்ன தம்பிங்க வந்து வந்துட்டாங்க. நான் சமைச்சிட்டு இருந்தேன், இப்போ யாருன்றதை காட்டுறேன். ஓகே, யார் அந்த தொம்பிங்கன்றதை காட்டுறேன். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? வெல்கம் ஹோம், வெல்கம் ஹோம், வெல்கம் வெல்கம். அப்படியே இல்ல, சமைச்சிட்டு இருக்கேன்டா. வந்துட்டு அந்த பேக்கை தூக்கிட்டு வந்துட்டியா? அந்த பேக்கை காட்டுங்க கொஞ்சம். அதாவது இவன் வந்து பக்கத்து ஏரியால தான் இருக்கிறான், 5 நிமிஷம் தான் அந்த ஏரியால. எப்ப கூப்பிட்டாலும் இந்த ஒரு பையோட கண்டிப்பா வந்துடும். அந்த பேக்ல பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது, ஆனா பையோட வந்துடும். யாருமே இல்லாத கடையில யாருக்குடா தியேட்டர். இந்த ஹேபிட் வந்து நம்ம கேமராமேன் இருக்காரு, நம்ம அரவிந்த் சேஜோ, அவருக்கும் இந்த பழக்கம் இருக்குன்றத நான் சொல்லிக்கிறேன். புடி கேமராமேன். நான் வந்து குக் பண்ணலாம் வாங்க சாப்பிடலாம்னு கூப்பிட்டா, நான் குக் பண்ணி முடிக்கும் போது வந்திருக்கீங்க வீட்டுக்கு. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம், இருக்கட்டும். அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? அக்கா இருங்க ஒரு நிமிஷம் மனுஷருங்க, என்னதான் லேட்டு? என்ன எதுக்குப்பா? ஜிம்முக்கா? என்ன இருக்குன்னு ஜிம்முக்கு போறீங்க? அக்கா தம்புஸ் எல்லாமே இருக்காங்க. இப்படி தெளிவா பேசணும். ஜிம்முல எல்லாருக்கும் உங்க உடம்புல என்ன? அக்கா எதுவும் இல்லைன்னாக்கா ஆல்ரெடி 10 நாள் சோறு திங்காத பாடி மாதிரி ஒரு பாடியை வச்சுட்டு ஜிம்முக்கு எதுக்குடா? ஜிம்முக்கு தேவையில்லை. ஐயோ என்ன இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். பிங்கோ பிங்கோ. அண்ணன் பாரு, அண்ணன் பாரு. பிங்கோ பயப்படாத, வாங்கி வா. அண்ணன் பாரு, மறந்துட்டியா? சரி பா பா பா. அண்ணன் நீ சிரிக்கிறா 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 சிரிச்சுட்டா சிரிச்சுட்டா. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு சிரிப்பு சிரிச்ச பத்தியா? அந்த சிரிப்பு எப்படி தெரியுமா இருந்துச்சு? இப்ப 2 ஸ்டெப் முன்னாடி, இப்ப 4 ஸ்டெப் முன்னாடி. ஆக்சுவலா வந்து இவங்க நிறைய வாட்டி வீட்டுக்கு வந்திருக்காங்க, அதனால வந்து பிங்கோ வந்து இவங்களுக்கு ரொம்ப ஃபேவரட். என்ன குழம்புனா, இது வந்து முட்டை போடுறதுக்கு முன்னாடி எடுத்து வச்ச சுண்டக்கடலை குழம்பு. வேற யாரு? இவர் வந்து முட்டை இல்ல, முட்டை வந்து தொட்ட கரண்டியில கூட சாப்பாடு சாப்பிட மாட்டாத அளவுக்கு ஒரு வெஜிடேரியன். ஆமா, அவரு அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் ஆச்சாரம் பாத்து. படாது படாது படாது. அக்கா சாப்பாடு போடுங்க. ஓடு வேற சாப்பாடு. இப்படி சாப்பிட்டாதான் என்னால சாப்பிட முடியுது. தனியா உட்காந்து என்ன சாப்பிட முடியுங்கடா டெய்லி. அக்கா என்னன்னா அவனுக்கு எலும்பு சுத்தமா ஆகாதுங்கக்கா. எறும்பு சுத்தமா ஆகாதா? எலும்பு சுத்தமா ஆகாது. ஏதாவது முன்பகையா? அது என்ன தெரியாது. நான் வந்து ஒரு உயிரினத்தை அந்த அளவுக்கு கெட்ட வார்த்தை திட்டுறேன்னா அது ஃபர்ஸ்ட் கெட்ட வார்த்தை திட்டுறியா? ஆமா, எதுக்கு? அதனால ஏதாவது பயன் இருக்கா இந்த உலகத்துக்கு? எனக்கு புரியல. கரெக்டா இப்ப நாளைக்கு காலைல சூட்டு இல்ல ஏதோ ஒரு வெளியே போறோம், கல்யாணத்துக்கு போறோம், இல்ல ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்டே பார்க்க போறேன்னு வைங்க, கரெக்டா எங்க கிடைச்சாலும் பரவாயில்ல, எனக்கு பிரச்சனை, நான் வாங்கிப்பேன். இங்க கிடைக்கும். ஓகே, என்னடா பண்ற? எறும்புடா கடிக்குது, சொரிய கூடாதா? மார்க்க போட்டு
என் வாழ்க்கையை எடுத்துட்டு போயிடும். போயிரும். கரெக்டா நைட் இதுக்காண்டி இப்ப நான் முந்தின நாள் நான் உட்காந்து கூட்டிட்டு இருப்பேன். நைட் உட்காந்து கூட்டிட்டு இவர் வருவாரு. வந்துட்டு என்னடா அதிசயமா வீடுலாம் கூட்டுற, நாளைக்கு ஷூட்டு. ஓ எறும்பு வந்து வீடு கூட்டு. ஆனா அப்படி கூட்டியும் படுத்துதான் காலையில ஏன் டயம் கூட 2 பேர் படுத்திருப்பாங்கக்கா. அந்த 2 பேர்த்த கிடைக்காது. மேல ஏறி டிராவல் பண்ணி கரெக்டா மூஞ்ச பார்த்து ஒரு கடியை போட்டு போயிடும். காலைல பார்க்கும்போது மூஞ்சி வீங்கிடும். உனக்கு நான் நீ மாதிரி நான் எறும்பா? ஆண்டவா, அவர் கேட்பாரு, எறும்ப படைச்சதுக்கு என்ன திட்டுற, நான் உனைய படைச்சதுக்கு என்ன ஃபீல் பண்றேன். நியாயமான பேச்சுப்பா. சாப்பிட்டாச்சா? சாப்பாடு எப்படி ஏன் அப்படி ஓரம் போற? சாப்பாடு எப்படி இருந்து தக்ஷன் கேட்க சொன்னா சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு தக்ஷன் ஏன் கேட்க சொல்றான்? சமைச்சது நான் தான் கேட்கணும் சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு. டே பரவாயில்லடா, டே இப்பெல்லாம் நல்லா இல்லைன்னு கூட சொல்லிட்டு போங்கடா. டே மூஞ்சி எப்படி வச்சிரு, சூப்பரா இருந்துச்சுக்கா. நான் சொல்றேன், நான்வெஜ் சிக்கனு மட்டன் எதுவுமே இல்லை, கொஞ்சம் ஓகே தான், நமக்கு டிசப்பாயிண்ட் தான். ஆனா வெஜ்ஜா இது சூப்பரா இருந்துச்சு. இவருக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கும், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனா நமக்கு வந்து எப்பவுமே சிக்கன் மட்டன் இருந்தா ஒரு நீ வெஜிடேரியனா மாறின ஒரு நாள எத்தனை ஜீவன்கள் பாதிக்கப்படுது. பிங்கோ முதற்கொண்டு இன்னைக்கு நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா நல்லா இருந்துச்சு. கம்மியா நல்லா இருந்துச்சுக்கா. ஆனா நான்வெஜ்ல நான் இன்னும் கொஞ்சம் ஹைப்பா சொல்லுவேன். விடு, அப்போ ஒண்ணு பண்ணலாம். இவனுக்கு வெறும் ரசத்தை மட்டும் ஒரு நாள் வச்சுட்டு நம்ம சிக்கன் எடுத்து நம்ம சூப்பரா செய்யலாம். அவர் என்ன பண்ணுவாரு தெரியுமா, எனக்கு நான் வெளியே போறேன் அப்படின்னு அப்பெல்லாம் மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போவியாடா? அக்கா அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இவன் அவ்வளவு ஹர்ட் பண்ணுவியாடா நீ மனுஷங்கள? அக்கா அப்படிலாம் பண்ண மாட்டேன். வரும்போது சாம்பார் வாங்கிட்டு அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். இது செருப்பால அடிச்சு ஒரே ரசத்துக்கு சாம்பார் நீங்க ரசம் செய்வீங்கன்னா சாம்பார் பாக்கெட் வாங்கிட்டு வருவாங்க. அக்கா அப்படிதான் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பிளான் அப்படியே சாப்பிட்டதுக்கு சொக்குது. இப்ப போய் ஏசியை போட்டு உட்கார்ந்தோன்னு வச்சுக்கோயேன். இது நான் பாத்துட்டீங்களா? 11 10க்கு அப்புறம் வருமே அதுவாடா? காமெடி கோவம் வரா மாதிரி காமெடி பண்ணாத. எல்லா படம் தானே காமெடி விளாக்ல கம்மியா இருக்குன்னு இதெல்லாம் போடுறதுக்கு போடாமே இருக்கலாம் ஆடியன்ஸ் சொல்லுவாங்க. சரி ஓகே, படம் தானே பாக்கலடா. பாக்கலாமா? இது என்ன ஆக்ஷன் பிலிமா காமெடி பிலிமா கில்லர் ஃபிலிம்? பாக்கலாமா? கிரைம் த்ரில்லர் பாப்பீங்க. ஓகே டன். அப்ப 11 பாக்கலாம். நான் பாப்போமா? அவ்வளவுதான். படம் பார்த்தோம், நல்லா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் பார்த்த ஒரு ஃபீல். உண்மையே நல்லா இருந்தது. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்தது. ஆனா நம்பால் வா, படம் எப்படி இருந்தது நீதான் முக்கியமா சொல்லணும். இருங்க படம் எப்படி இருந்தது சொல்லு கொஞ்சம். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? படம் நல்லா இருந்ததுக்கா. சூப்பரா இருந்துச்சு. ஏன் டவுட்டா சொல்ற? படம் நல்லா இருந்துச்சு. உண்மையா நல்லா இருந்தது? உண்மையிலே படம் ஃபுல்லா பாத்தியா? ஸ்டார்டிங்ல பார்த்தேன், அப்புறம் கொஞ்சம் தூங்குனேன், அப்புறம் பார்த்தேன். கிளைமேக்ஸ்ல தான் எழுந்திருச்சான். ஸ்டார்டிங்ல பார்த்தான், அதுக்கப்புறம் கடைசியில கிளைமேக்ஸ் வரும்போது தான் எழுந்திருச்சான். நானும் தக்ஷனும் மட்டும் தான் ஃபுல்லா இருந்தேன். எப்படி படம் இருந்தது? நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா இந்த 11 படத்தை நான் யூடியூப் ரிவ்யூ பண்ணல படத்தை. இருங்க நான் சொல்லிக்கிறேன். இந்த 11 படம் நான் தான் பார்க்கலாமான்னு கேட்டேன். அக்காவுக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் போர் அடிச்சு என்னை அப்படியே இங்க 2 வாட்டி முறைச்சு பார்த்தாங்க. பரவாயில்ல, கடைசி எண்டிங்ல அக்கா நல்லா இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அதனால நான் தப்பிச்சிட்டேன். ஆனா நம்ம படம் பார்க்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம கூட சேர்ந்து படம் பார்த்தாதான் நல்லா இருக்கும். யாராவது படுத்து தூங்கினா ரொம்ப இரிட்டேட் ஆகும் தெரியுமா? நானும் படம் பார்த்துட்டு இருக்கோம், இவன் திரும்பி பார்த்தா கொரட்டை சொல்லுவேன். அக்காவே கண்ண முன்னாங்க. சரி அக்காவே முட்டாங்க. நான் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து கடைசி சீன் வரை ஃபுல்லா பிங்கோ கூட நல்ல எப்படி பிளட்டி நான்சென்ஸ். தூங்கிடல நீயே. அவ போய் 6 மாசம் ஆகுது. நல்லா சாப்பிட்டோம், நல்லா போய் படம் பார்த்தோம். டுடே வந்து இன்றைய நாள் இனிதே நிறைவடைந்ததுன்ற மாதிரி. சாப்பாடு அக்கா சூப்பரா இருந்துச்சு, நல்லா பண்ணிருந்தீங்க. ஆனா அடுத்த வாட்டி இவருக்கு ரச சாதம் தான். ஓகே, நமக்கு நான்வெஜ் தான். வரும்போது சாம்பார் பாக்கெட் கூட வாங்கிட்டு வந்துருங்க. பண்றது ஆனா நான்வெஜ் தான். அடுத்த வீடியோல வந்து ஒரு நல்ல குக்கிங்கோட பாக்கலாம். ஒரு நல்ல குக்கிங். அப்ப இன்னைக்கு நான் நல்ல குக்கிங் பண்ணலையாடா? நல்ல எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? நான் எதுக்கு ஒரு ரிவ்யூ கேக்குறேன்? அடுத்தது நல்ல குக்கிங். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சரி ஓகே, பார்த்து போயிட்டு வாங்க. சரியா? Done. See you. Bye.